அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போது இணையதளங்களில் என்னை விமர்சனம் பண்ணி சில கருத்துக்கள் பல பேர் பதிவிட்டிருக்கிறார்கள். அது குறித்து எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை கிடையாது. நான் இப்போ காரணம் சொல்கிறேன். நான் ஒரு கருத்தை முன் வச்சா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து கண்டிப்பாக சொல்லணும். அதுதான் உண்மையான ஜனநாயக எழுத்து கருத்து வளர்ச்சியுடைய ஒரு நாட்டுக்கு உரிய அடையாளம். கண்டிப்பாக நான் ஒரு கருத்து சொல்லும்போது அதுக்கு மறு கருத்து யாரும் சொல்வார்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் சொல்லுகிற போது ஒரு நாகரிகம் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஒரு சமயம் சார்ந்த விஷயங்களில், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாம் ஒரு விவாத பொருள், உண்மையில் அன்றைக்கு நான் பதிவு செய்தது, அதாவது முருகனும் சுப்பிரமணியரும் ஒன்றாங்கிறது ஒரு விவாத பொருள். அந்த விவாத பொருளை பதிவிடுகிற போது இதற்கு எதிர் விவாதம் வரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திறமையானவன் என்ன பண்ணுவான்? பாலை உதப்பான். இந்த திறமை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஆளை உதப்பான். நம்ம ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அவன் காலை முறிச்சுடணும் அப்படின்ற நினைப்பில் என்ன பண்ணுவான்? பாலை உதைக்க மாட்டான். பால் கிடைக்காது, ஆளை உதப்பான். இந்த வேலையில் சில நண்பர்கள்னா சொல்லணும், அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இப்போது நான் ஒரு கருத்து சொன்னேன்னு வச்சுங்களேன். நீங்கள் சொன்ன கருத்து தவறுன்னு ஆரம்பித்தா கருத்தில் அவருக்கு ஈடுபாடுன்னு அர்த்தம். நீ அயோக்கியன், நீ மோசமானவன், நீ பேச்சு வியாபாரி, நீ திட்டுப்பய, அப்படி கண்ணோ பின்னோன்னு திட்ட ஆரம்பித்தா என்னை பற்றி ஆராய்ச்சி அப்புறம் இருக்கட்டும். நான் என்ன அவ்வளோ ஆராய்ச்சிக்குரிய ஆளா? நான் சொல்ல வந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுங்களேன். இந்த செய்தி தவறு, இன்ன காரணத்தினால தவறு அப்படின்னு சொல்லலாம் இல்லை? இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அந்த பேச்சை முழுசாக கேட்காமையே விமர்சனம் பண்ணவங்க பல பேர். ஏன்னா முழுசாக கேட்டிருந்தா நான் கடைசியாக என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றேன்? இப்படி ஒரு கருத்து இருக்குது, இப்படி ஒரு கருத்து இருக்குது, இதுலேயும் எனக்கு நியாயம் தெரியுது, இதுலேயும் சில நியாயம் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த முரண்பாடுகளை நாம் களைஞ்சிட்டு ஒரு சமரசத்தை நோக்கி போயிருக்கிறோம். அதுதானே நல்லது. இதான் நான் சொல்லியிருக்க வார்த்தை. நீ எதை கும்பிடுறேங்கிறத விட வஸ்து அது எல்லாமே பரபிரம்மன் தானே. அப்போ எல்லாமே கடவுள் தானே. அது அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஒண்டர்ஃபுல் பிளண்டுன்னு ஒரு சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்? இது இணைஞ்சதை தான் நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். இதை முழுசாக யாராவது கேட்டாங்களா? கேட்கலை. ஒன்று சொல்லாது. அதுலேயும் நான் பார்த்தேன் சில பேர் எழுத்து பேச்சில் என்ன அகங்காரமான கூச்சல் தெரியுங்களா? ஏய், நீ யார் இதை பேசுகிறதுக்கு? என்னங்க யார் பேசுகிறதுக்குன்னா, கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், அதுக்காக 40 வருஷம் வாழ்ந்துட்டோம். அப்போ அதில் இது சரி, இது தவறு, இது எனக்கு தெரிஞ்ச என் முன்னோர்களில் இவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லலை, நான் பதிவு பண்ண வேண்டாமா? அப்போ நான் அதாவது யாரோ ஒருத்தர் அத்தாரிட்டேட்டிவாக மிரட்டுவாங்க, அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வாயை பற்றி அப்படியே பணிஞ்சு போகணுன்னு என்ன கட்டாயம்? எனக்கு புரியவே இல்லையே. இந்த துறையில் எனக்கு பெரியவங்க பலரோடு நான் பழகியிருக்கேன், பலருடைய புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன். சரி, ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். நான் என்ன சொல்லிட்டேன்? சுப்பிரமணியர் என்பவர் விசேஷமான பிராமண தர்மங்களின் தலைவர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒருத்தர் எழுதுகிறாரு, அதாவது நீ சம்ஸ்கிருதம் படிக்காதனால முட்டாள், உனக்கு அது தெரியாது. அவர் எழுதுகிற வார்த்தை அப்படியே சொன்ன பாருங்கள். சுப்பிரமணியம் என்றால் பிராமணியத்துடனோ பிராமணர்கள் உடனோ தொடர்பு உடையது அன்று. அவர் வார்த்தை அப்படியே கவனிங்க. இதுக்கு பிராமணியமோ பிராமணர்களுக்கோ தொடர்பு கிடையாது அன்று. கருத்தை மறுத்துட்டாரா? அதோடு நிறுத்தலை. இதை சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு தெரியுங்களா? பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்புன்னு கச்சியப்பர் சொல்கிறாரு. அதில் ஒரு அதில் அந்த தூசியில் ஒரு துளி உன் மேலே பட்டிருந்தா கூட நீ இப்படி உளர மாட்டேன். நான் உளர்றேன்னா உளர மாட்டேன். அப்புறம் அதை கேட்கக்கூடிய துர்பாக்கியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அப்போ நான் என்ன சொன்னேன்? சுப்பிரமணியர் என்பது விசேஷமான பிராமண தர்மங்களுடைய தலைவர். நான் சொன்னது உளறல், எனக்கு தகுதி கிடையாது, அப்படி ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ஒரு அர்த்தமே கிடையாது அப்படிங்கிறத, அதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நான் ஒரு பிரமாணத்திலேருந்து மேற்கோள் காட்டுறேன். யாருடைய பிரமாணம்னு நீங்கள் பார்க்கணும். நான் ரொம்ப மதிக்கிற மகா சுவாமிகளுடைய பேச்சு. சுப்பிரமணியன் என்றால் நல்ல பிராமணியன். வார்த்தையை கவனிங்க. சுப்பிரமணியன் என்றால் நல்ல பிராமணியன். இப்போ எனக்கு எழுதினவர் என்ன சொல்கிறாரு? பிராமணர்களுடனோ அது அந்த பிராமணியத்தினுடனோ தொடர்பு உடையது அன்று. மகா சுவாமிகள் வார்த்தையை பாருங்கள். நல்ல பிராமணியன், தேர்ந்த பிராமணியன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறார்.
அப்புறம் அதை சொல்லிக்கிட்டே வரார். பிரம்மங்கிறதுலேருந்து தான் பிராமணம். இது கூடவா தெரியாமல் பேச முடியும்? பிரம்மங்கிற வார்த்தையிலேருந்து தான் பிராமணன், பிரம்மத்தை தரிசனம் பண்ணினவன்னு பொருள், உள்ளுணர்ந்தவன்னு பொருள். இதை சுவாமிகள் விளக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, வைதீகம் என்பது தான் பிரம்மண்யம். எனவே வைதீகத்தை முக்கியமாக கொண்டவர்கள் பிராமணர்கள். வேதர்களின் பரமதாத்பரியமான பிரம்மமாகிய பரமாத்ம சுரூபமாகவே இருப்பதால் சுப்பிரமணியராக இருக்கப்பட்ட மூர்த்தி வைதீகத்தின் விசேஷ தெய்வம். வைதீகம்னா என்ன? வைதிகர்கள்ங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் யாரை குறிக்கும்? வைதிகர்கள் அப்படிங்கிற வார்த்தை பிராமணர்களை தவிர வேற யாரையாவது குறிக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை இல்லை. வைதீகத்தின் விசேஷ தெய்வமாக இருக்கப்பட்ட மூர்த்தி. அப்புறம் மேலே சொல்லிக்கிட்டே வரார். ஆச்சாரியாலும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் என்று சொல்கிறார். மகிதேவர் என்றால் பிராமணர். அடுத்த வார்த்தை மகிதேவ தேவர் என்றால் பிராமணர்களின் தெய்வம் என்று அர்த்தம். பிராமணர்களின் தெய்வம். எனக்கு எழுதுறவர் சொல்றாரு, பிரம்மண்யத்தினுடனோ பிராமணர்களுடனோ தொடர்புடையது அன்று. இதை சொன்னதுனால எனக்கு என்ன, எந்த யோகியதையும் கிடையாதான், கச்சியப்பருடைய கால் தூசிக்கு சமம் இல்லையா, ஒளி இல்லையா, பிறப்பில் நான் வீணா போயிட்டேனா, மன்னிச்சுக்கணும். இதே கருத்தை இவர் சொல்லியிருக்காரே சார். அப்போ இதெல்லாம் படிக்காமல் நாங்கள் பேச வருவோம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பேச்சு தவம் சார், புரியாமல் பேசுகிறீங்க. சரி, பேச்சு வியாபாரின்னு என்ன வியாபாரம்னா மட்டமா? 10 ரூபா ஒரு பொருள் ஒருத்தன் கொடுத்து வாங்கிட்டு போனால் என்ன தப்புன்னு அர்த்தமா? இந்த நாட்டில் சார் பேச்சு விபச்சாரி எவ்வளோ பேர் இருக்கிறான். பேச்சு விபச்சாரி. நான் அப்படி இல்லை சார், பேச்சு வியாபாரி. என்ன தப்பு? எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? சரி, இது விடுங்க, இதுவாது பரவாயில்ல. இது என்னை பற்றிய விமர்சனம். அடுத்தது என்ன சொல்கிறார், திருமுருகாற்றுப்படையிலேயே இது பேசப்பட்டிருக்கிறது, இது கூட தெரியாமல் உளறுகிறாயேன்னு. இருங்க. திருமுருகாற்றுப்படைக்கு முன்னாடி இந்த இணைப்பு நடந்ததுங்கிறதான என்னுடைய கட்சியே. இப்போ நான் இணைப்புங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறேன். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்காங்க. சார், எனக்கு முன்னாடி இதே கருத்தை பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் சொல்லியிருக்காரு சார். வேதத்தில் சொல்லப்பட்ட சிவன் வேறு, ருத்ரன் வேறு. எவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். பெரிய புராணம் ஒரு ஆய்வு, ஒரு புஸ்தகம் இருக்கு. அது மட்டும் இல்லை, மறைமலடிகளுக்கு இந்த கருத்து உண்டு. எனக்கு முன்னாடி தமிழறிஞர்கள் பல பேருக்கு இந்த கருத்து உண்டு. அதைத்தானே நான் சொன்னேன். நான் புதுசாக ஏதாவது சொல்லிட்டேன்னா? இல்லையே. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எனக்கு பிரிக்கிறதுக்காக நான் பேசலை. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. நான் இணைக்கிறதுக்காக தான் பேசுகிறேன். அது பல பேருக்கு புரியல. நான் அதுக்கு பின்னாடி வரேன், கொஞ்சம் பொறுத்து வரேன். இது எப்போ இணைஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் என்ன சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார். என்னைக்கு இணைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? நீ பக்கத்துலேருந்து பார்த்தியார்? பிரதர், 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ரிக்வேதம். இப்போது சங்க இலக்கியம்லாம் 2000 வருஷம். 4000க்கும் 2000க்கும் நடுவில் 2000 வருஷம் இருக்குது. என்ன நடந்திருக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு விதமான வழிபாடு அங்கே டெவலப் ஆகுது, எங்கள் வடக்க. ஒரு விதமான வழிபாடு முருகன்கிற பேரில் தென்னாட்டில் டெவலப் ஆகுது. கொஞ்சம் ஓயாத சில சர்ச்சைகள், பூசல்கள் இருந்திருக்க வேணும். பிறகு நாம் ஒரு சமரசம் பண்ணிக்கிறோம். என்ன, கடவுள் விஷயத்தில் எதுக்கு பெரிய சண்டை? எல்லா கடவுளும் ஒன்று தானே, எப்படி சமரசம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முருகனும் சுப்பிரமணியரும் இணையுது. இப்படி இணையுதுன்னு நான் பேசலாமான்னு பல பேர் கேட்குறாங்க. அவசரப்படக்கூடாது, சமய வரலாறு படிக்கணும். இந்து மதம் ஒரு நாளில் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் அல்ல சார். ஒரு நாளில் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்ட மதமே அவங்களுக்கு பின்னாடி 2ஆ 3ஆ ஸ்பிட் ஆகிடுது, பிரான்ச்சஸாக போயிடுது. ஆனால் இந்து மதம் அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் தங்கள் ஆத்ம அனுபவத்தில் கடவுளை தரிசித்து அந்த ஞானத்தை பிழிந்து வைத்து சமூகத்துக்கு கொடுத்ததால் ஒரு பெரிய காடு மாதிரி, ஒரு கடல் மாதிரி. கடல் எப்படி உண்டாகும்? பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம். நிறைய நதி கலக்கும். பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியோங்கும் கங்குகரை காணாத கடல். கடவுளுக்கு இலக்கணம் சொல்றார் வள்ளற் பெருமான். அது மாதிரி நிறைய சமயங்கள் என்ற நதிகள் கலந்த கடல் கடவுள். குறிச்சுக்கார். காவிரின்னு ஒரு ஆறு சொல்கிறோமே, அது ஒரு ஆறா? கங்கைன்னு ஒரு ஆறு சொல்கிறோமே, அது ஒரு ஆறா? நிறைய கலந்துருக்கு. அங்கங்கே இடையிலேருந்து கலந்து 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 அது அப்படியே பெருசாக வெளியில் வருது. இதே வரலாறு பண்பாட்டு ஆற்று அது நடக்காதா? அது ஒரு ஆறு, அது ஒரு நதி. அதில் சுப்பிரமணியர்னு ஒரு ஆறு, முருகன்னு ஒரு ஆறு, ரெண்டும் ஒன்றா இணையுது. இப்போ ரெண்டு ஏன் பிரித்து நீ பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. இதே சுவாமி இதே பாடலுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு வர்றார். சுப்பிரமணிய அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு வரும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவர்தான் பிராமண சுவாமி,
பேரே சுப்பிரமணியர், அவர் பிராமண சுவாமி, அவர் பேரே சுப்பிரமணியர் என்று ஒரு கட்சி இருக்கிறது. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு கட்சி எப்படி இருக்குது, அவர் திராவிட சுவாமி, ஏன்னா அவருக்கு முருகன்னு பேர், அவர் திராவிட சுவாமி என்று ஒரு கட்சி இருக்கிறது. 2 கட்சி இருக்குங்கன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருல்ல. நான் அதை தானே சொல்கிறேன், 2 கட்சி இருக்குங்கிறாங்க, 2லேயும் நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க சார். ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஆற்றொழுக்கு இருக்கணும். இப்போ கார்த்திகேயன்னு பேசப்படுகிற அந்த தெய்வம் பிரம்மச்சாரியாக கருதப்படுகிறது. வடநாட்டு கோயிலில் அந்த கோயிலுக்குள்ளே பெண்கள் போகிறதில்லைன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பெண்கள் உள்ள நுழையாதபடி அவர் நித்திய பிரம்மச்சரித்துவத்தை காப்பாற்றி கொண்டு கார்த்திகேயன் இருக்கிறார் ஆச்சுங்களா. இங்கே வள்ளி மணவாளன் ஒரு கான்ட்ராஸ்ட். நம்பர் 2, திருமுருகாற்றுப்படையில் பேசப்பட்ட 6 படை வீடுகளும் தமிழ்நாடு தாண்டி இல்லையே. அதில் பழமுதிர் சோலை வேணால், பழமுதிர் சோலை இல்லை, கதிர்காம வேணால் இலங்கையில் இருக்குது. அது அப்போ ஒரு காலத்தில் அதுவும் சேர்ந்து தான் தமிழ்நாடு. அப்போ தமிழ் மக்கள் பேசுகிற வாழுகிற இடத்துல மட்டுமே திருமுருகாற்றுப்படையினுடைய முருகன் கோயில்கள் இருக்கின்றனவே. அப்போ முருகன்கிற சொல்லோட கோயில் இருக்கிறது முழுக்க இந்த பகுதியில் மட்டுமே இருக்கே, ஏன்? அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னு கேட்டால் தைப்பூசம் என்பது தான் தமிழருடைய முருகனுடைய திருவிழா. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கணும் சங்க இலக்கியத்தில், கடி உன் கடவுள்னு பேர் முருகனுக்கு. புதுசாக என்ன படைத்தாலும் விவசாயி முருகா உனக்கு அப்படின்னு கொண்டு போய் தைப்பூசத்தன்னைக்கு அறுவடை முடிஞ்சோடனே காணிக்க கொடுப்பான். இந்த தைப்பூசம்ங்கிற பண்டிகை முருகனுக்குரியது. வடக்கே சுப்பிரமணியருடைய பண்டிகையாக இல்லை. அங்கே கார்த்திகையில் அவன் பிறந்தவன், கார்த்திகேயன்கிற கான்செப்ட் இருக்கு, இந்த பகுதி இல்லை. அப்புறம் நான் என்னமோ தப்பாக சொல்லிட்டேன். நாங்கள் அஷ்டோத்திரம் எடுத்து படித்து பாருங்கள் சார். முருகனுடைய அஷ்டோத்திரம் பிராமணாய நமக, பிராமண பிரியாய நமக, ஏன் தமிழாய நமக, தமிழர் அன்பனே போற்றின்னு எங்கேயும் இல்லை. சுப்பிரமணியனுடைய அஷ்டோத்திரம் இல்லை, கார்த்திகேயனுடைய அஷ்டோத்திரம் இல்லை. கார்த்திகேயனுடைய அஷ்டோத்திரத்தில் வள்ளி கல்யாண கதையே இல்லை, சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்துலேயும் இல்லை. கடைசியாக வள்ளி தேவா சமேதர ஸ்ரீ சுப்பிரமணிய, அது எல்லா கோயிலும் எங்கெங்க சுவாமி அதை சொல்லி அர்ச்சனை முடிப்பாங்க அஷ்டோத்திரத்தை. நடுவில் ஏன் வரல? தாரகாசுரன் கதை வருது, பார்வதி புத்திரன் கதை வருது, வள்ளியை கல்யாணம் பண்ண கதை உள்ளே வரல. நான் பிரித்து பேச விரும்பலை, கொஞ்சம் வரலாறு கூர்ந்து பாருங்கள், கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஸ்டடி பண்ணுங்க. எமோஷனலான விஷயத்தில் சர்ச்சை பண்ண நான் வரல. இன்னும் சரியாக சொன்னால் மதம் கடந்த ஆன்மீகம்ங்கிறத கருதுகிறேன்னா ஏன் சார் பிரித்து போய் சண்டை போட போகிறேன்? கொஞ்சம் தெளிவாக என்னை புரிஞ்சுக்கணும். சரி விடுங்களேன், நான் சொல்ல வந்தது இப்படி ஒரு சண்டை இருக்குன்னா சண்டைக்கு நான் ஒரு 2 பக்கத்து ஆய்வையும் எடுக்கிறேன். இதுக்கு என்ன காரணத்தினால இப்படி, இது என்ன காரணத்தினால இப்படி, இதை தொகுத்துக்கிட்டே வந்து பார்க்கும்போது இது 2ம் இணைஞ்சிருச்சு. எப்படி இணைஞ்சது இப்போ சொல்கிறேன். அத்வைதம்ங்கிற தத்துவத்தை கையில் எடுத்தாதான் நீங்கள் எல்லா பிரான்ச்சையுமே இணைக்க முடியும். இப்போ சிவன் பெருமாள் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, எப்படி நான் இணைக்கிறது? ஒரே வழி அத்வைத்தம்ங்கிற கான்செப்ட். அத்வைத்தம் 2 அல்ல. இப்போ முதல்ல முருக வழிபாட்டுக்குள்ளே இருக்கிற 2 பிரான்ச்சை ஒரே மாதிரியான தன்மை உடையதை இணைக்கிறோம். இது அத்வைதத்தினால தான் இணைக்க முடியும், 2 அல்லன்னு இணைக்கிறோம். அடுத்தது முருகனையும் பிள்ளையாரையும் இணைக்கலாம், முருகனையும் சிவனையும் இணைக்கலாம், முருகனையும் அம்பாளையும் இணைக்கலாம், அம்பாளையும் பெருமாளையும் இணைக்கலாம். ஏன்? அத்வைத்தம், எல்லாமே ஒரு பரம்பொருள். இப்போது எதை நோக்கி நான் கொண்டு போகிறேனே உங்களுக்கு புரியலையா? எல்லாமே ஒன்றாக இணையலாம். இந்து மதத்தில் ஆயிரக்கணக்கான வழிபாடு இருந்திருக்கு ஒரு காலத்தில். கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சு பாருங்க. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பேர் என்ன? ஷண்மத ஸ்தாபனாச்சாரிய. ஷண்மதனா 6 மதம். 6 மதத்தை ஒருத்தரே ஃபவுண்டராக பண்ண முடியுமா? ஒரே ஆள் 6 மதம் தொடங்க முடியுமா? தொடங்க மாட்டாங்க. வெவ்வேறு மதமாக இருந்ததை 6ஆ லிமிட் பண்ணுறார், அவர் இணைக்கிறார். ஆயிரக்கணக்கான மதம் இருக்குது, அதை எல்லாத்தையும் இணைச்சி 6 மதமாக அவர் ஸ்தாபனம் பண்ணி இணைச்சி காட்டுறார். பிற மதங்கள், பல மதங்கள், இதை இணைத்து ஒரு மதம் உருவாகிறது. இந்த தத்துவத்தை இந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பிற மதத்தவர் கேள்வி கேட்கிற போது உங்களால் உறுதியாக பதில் சொல்ல முடியும். இது ஒரே மதம் தான், ஒருத்தரோட தான் அப்படிலாம் சும்மா எமோஷனலாக பேசுனீங்கன்னா அறிவுபூர்வமாக மற்றவங்க சர்ச்சை பண்ணுற போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. வரலாறு தெரியணும், நம்ம எப்படி உருவானோம் அப்படிங்கிற பாரம்பரியம் தெரியும். இந்த பாரம்பரியத்தை நான் சொல்கிறதுனுடைய நோக்கமே இந்துக்கள் தன் மதம் பற்றிய வரலாறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இணைந்திருப்பது தான் நல்லது. இது இணைந்தது நல்லது. முதல்ல முருக வழிபாடு இணையுது, அப்புறம் 5 வழிபாடு 6 வழிபாடு இணைந்து அது ஒரு இந்து மதமாக உருவாகிறது. அப்படிங்கிற மதத்தின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள வேணும்னு நான் வகுப்பு நடத்துகிறேன். சில பேர் வகுப்பு வாதம் நடத்துகிறாங்க, நான் வகுப்பு நடத்துகிறேன், பல பேர் வகுப்பு வாதம் நடத்துகிறாங்க. ஆச்சா, இது திருப்பி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கங்க, ஏற்றுக்காதவங்க போங்க.
பேராசிரியர் ஆசாஞாவுடைய பெரிய புராணம் ஒரு ஆய்வுங்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. வேதகால சிவன் யாரு, சங்க இலக்கியத்தில் பேசப்பட்ட சிவன் யாரு, பெரிய புராண காலத்து சிவன் யாரு, எப்படி அந்த உருமாற்றங்கள் ஏற்பட்டது, அதெல்லாம் ஒரு ஆழமான கல்வி. பல்கலைக்கழகத்தில் பேச வேண்டியதை நான் பொதுமக்களுக்கு பேச முடியாது. ஆனால் கோடிட்டு மட்டும் காமிச்சேன். இப்படி இருந்தது, பிறகு இணைஞ்சது நல்லது. அந்த பேச்சோட கடைசி பகுதியை பல பேர் கேட்கவே இல்லையே. அந்த பிளெண்டு அவசியம்னு தானே சொல்கிறேன். நான் என்ன இந்து மதத்தை எதிர்த்த பேசுகிறேன்? அவசியம்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நீ எதை இதை பேசுகிற? அப்பாப்பாப்பா, சில பேர் சில வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, காது கொடுத்து கேட்க முடியாது. என் தாய், என் தகப்பன், என் குடும்பம் எல்லாத்தையும் தூஷிச்சிருக்காங்க. கடவுளே, சரி அதெல்லாம் விடுங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வழக்கம் போல் கதை சொல்லுவேன். இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு நல்ல கதை சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு மகாராஜா இருந்தாராம். இந்த மகாராஜா வந்து அன்னதானம் பண்ணணுன்னு நினச்சாராம். அவர் அன்னதானம் பண்ணும்போது அண்டால சாப்பாடாக எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அப்படி கொடுக்கும்போது மேலே வந்து ஒரு பருந்து ஒரு பாம்பை தூக்கிக்கிட்டு போச்சான். அந்த பாம்பு உயிரோடு இருந்திருக்கு. கரெக்டாக ஒரு அண்டாவை கிராஸ் பண்ணும்போது ஒரு சொட்டு அதுக்கிட்டேருந்து விஷம் அண்டாக்குள்ளே விழுந்துருச்சான் வச்சுங்க. அந்த கதை ஒரு அருமையான கதை. மகாராஜா என்னத்தை கண்டார்? அன்னதானம் பண்ணிக்கிட்டே வந்தார், எல்லாருக்கும் கொடுத்தாரு. இந்த விஷம் இருக்கிற பகுதி ஒருத்தனுக்கு போச்சு பாருங்கள், அவன் செத்து போயிட்டானான். அப்போ என்ன நடக்கும்? ஒருத்தர் அன்னதானத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், முடிஞ்சு போச்சுங்களா? இது அப்படியே பரவிருச்சு. இதுக்கப்புறம் யமதருமன் தன்னுடைய தர்பாரை கூட்டி தன்னுடைய காவலாளர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணாராம். ஏய், ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு எழுதணும்டா. ஒவ்வொரு சம்பவத்திலும் நடந்த தவறுனா தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த பாவத்தை யார் தள்ள கொண்டு போய் வைக்கிறதுன்னு கணக்கு எழுதணும். இப்போ பருந்து மேலே நம்ம பாவத்தை சுமத்த முடியாது, பாம்பு மேலேயும் சுமத்த முடியாது. அதுன்னு வேணும்னா போட்டுச்சு. அன்னதானம் பண்ண மகாராஜா மேலேயும் நம்மளால் சுமத்த முடியாது. வாங்கிக்கிட்டு போன அந்த ஏழை அவனையும் சுமத்த முடியாது. இந்த கணக்கு நான் யார் மேலே எழுதுறது எனக்கு தெரியல, பூமியில் போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னா. இவங்க வந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே தெருவோரமாக இருக்கிற வயசான ஒரு பெண்மணியை பார்த்து, ஏம்மா இந்த ஊர் மகாராஜா இருக்காராமே, அவர் அரண்மனை எங்கம்மா இருக்குது அப்படி. அந்த 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 பாட்டி இப்படின்னு பார்த்துட்டு, ஐயோ அவன் அரண்மனைக்கா போகிறீங்க, அவன் சாப்பாடு போடுறேன்னு விஷம் வச்சு எல்லாரையும் கொன்னுடுவான். எப்படி சாப்பாடு போடுறேன்னு எல்லாரையும் விஷம் வச்சு கொன்னுடுவான், யோக்கிய பைய எல்லாம் அந்த பாட்டி சொன்ன உடனே அந்த யமதர்மனுடைய காவலாளிகள் பார்த்தாலாம், ரைட்டு ஆள் ஆப்டிடுச்சு. யார் இந்த பாவத்தை யார் கணக்கில் எழுதலாங்கிறதுக்கு யமன் சொன்னானா அந்த பாட்டி கணக்கில் எழுதிடு. அந்த அந்த இப்போ இதில் கதையை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு வரக்கூடாது. மறுபடியும் அந்த கதையோட தீம் கடைசியாக என்ன சொல்கிறான், ஒரு பாவம் ஒருத்தர் மேலே நம்ம சுமத்துற போது அநியாயமாக சுமத்துனா, இந்த வார்த்தையை கவனிங்க, ஒருத்தர் மேலே பாவம் சுமத்துற போது அநியாயமாக சுமத்துனா யார் சுமத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாவம் போகுங்கிறது நம்முடைய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என் மேலே என்னன்னு தெரியுமா குற்றச்சாட்டு? கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலி அடி சக்க. எனக்கு என்ன சார் தலையெழுத்து, எனக்கு என்ன குறைச்சல்? நான் போய் கிறிஸ்துவ மிஷினர்கிட்ட கையேந்தி காசு வாங்கி சாப்பிட வேண்டிய பரிதாபமான நிலையில் இருக்கிறேன்னா, இல்லை எனக்கு வந்து அப்படி ஒரு பண தேவை இருக்கா? ஒன்றுமே கிடையாது, சௌக்கியமாக இருக்கேன். கடவுளை ஒரு குறை இல்லாமல் எனக்கு வச்சிருக்கிறார். நான் நல்லது சொல்கிறேன், நல்லது நடக்குது, எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு குறையும் கிடையாது. நான் போய் கிறிஸ்துவ மிஷினரியில் கையேந்தி காசு கொடுங்கன்னு வாங்கி என்ன பண்ண போகிறேன்? நம்பர் 1, திராவிட இயக்கங்களின் கைக்கூலி. திராவிட இயக்கத்தில் காசே கொடுக்க மாட்டாங்க சார், அது கூட உங்களுக்கு தெரியாதா? இது கூட புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்ககிட்ட போய் நான் ஏன் காசு வாங்க போகிறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? திராவிட இயக்கங்கள்லேருந்து ஒரு நன்மை, ஒரு துளி திராவிட இயக்க ஆட்சிகள் நடந்தபோது ஏதாவது போய் நான் அடைஞ்ச கிரவுண்டு வாங்கிக்கிட்டேன், இல்லை ஒரு அட்மிஷன் வாங்கி, ஒன்றுமே கிடையாது சார், ஒரு தொகுதி ஒன்றுமே கிடையாது. ஆனால் எப்படி கூசோம சொல்கிறாங்க பாருங்கள், நீ கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைக்கூலி, திராவிட இயக்கத்தின் கைக்கூலி, அப்புறம் வந்து அசிங்கமாக இஸ்லாமியர்களுடைய என்ன கால் இதுதோ எழுதுறாங்க. ரைட், நான் ஒன்று தான் சொல்கிறேன், நான் தப்பு பண்ணியிருந்து என்னை யாராவது சொன்னாங்கன்னா அந்த பாவம் என்னது? நான் மனசரியாக தப்பு பண்ணி நான் தர்மத்தை நம்புகிறேன். நான் தப்பு பண்ணி 10 காசு இப்படி இந்த மாதிரி வாங்கி நான் ஏதாவது ஒரு கருத்து பேசியிருந்தா அந்த பாவம் முழுக்க என்னது? நான் 1000 கோயிலை சித்தம் பண்ணுவேன். நான் ஒரு தம்படி கூட வாங்கலை, ஒரு உள்நோக்கமும் கிடையாது. இந்த இந்து மதம் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற அந்த நோக்கத்தோடு பேசுகிறேன். என்ன நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னால் அந்த பாவம் யாருது? ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தர் அவன் மேலே பாவத்தை சொன்னால் அந்த பாவம் முழுக்க யாருது? இதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், அதை அப்புறம் சொல்கிறேன்.